தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நட்சத்திர பாகமானது லூக்கா நட்சத்திர 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள திருவாக்கியங்கள். இங்கே நான் பார்க்குற ஓய்வு நாளில் கதிர் கொய்தல். அங்கு சீடர்கள் பசி உண்டாகிற சமயத்தில் அங்கே கதிர்களை கொய்து என்ன செய்கிறார்கள்? கசக்கி அவர் தின்கின்றார்கள். உடனே மற்றவர்கள் குற்றம் செய்கிறார்கள். இயேசு அவர்களுக்காக வாதாடுவதை நாம் பார்க்கின்றோம். மக்களே, நீ நான் புரிந்து கொள்கிற சத்தியம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன காரியம் செய்தாலும் சரி, மற்றவருடைய பார்வையில் சட்டங்களை மீறுவதாக இருந்த தோன்ற போதில்லை, இதா இறைவனுடைய பார்வையில் மீறுவதல்ல. மாறாக அது எந்த சூழலில் அவர்கள் செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதுக்கேற்றபடி தெய்வம் அங்கு இரக்கம் பொழுவதை நாம் காண்கின்றோம். சீடர்கள் சட்டத்தை மீற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல, பசி எடுத்த காரணத்தினால் அவர்கள் செய்தார்கள் ஒழிய மற்றவிடமில்லை. அதனால் தான் அவர் மேற்கோள் காட்டுகின்றார். தாவீதுக்கு பசி எடுத்த போது அவர் என்ன செய்தார் என்று. அப்போ மற்றவர்கள் வாயடைந்தார்கள். அப்போ உனக்கும் எனக்கும் எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு தெரியாது, என்ன பதில் கொடுக்க வேண்டும் நமக்கு தெரியாது, மாறாக தெய்வத்துக்கு தெரியும். அதனால் நம்மளை யாராவது குற்றப்படுத்துகின்ற பொழுது, நம்மை பற்றி இல்லா புலன் சொல்கின்ற பொழுது நீ நானும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தெய்வ சனில் வந்து இருந்தாலே போதும். தெய்வமே, எனக்கு பதில் கொடுக்க எனக்கு தெரியவில்லை, அவர்களை எப்படி எதிர்க்க வேண்டும் எனக்கு தெரியவில்லை, ஆனால் இதோ அந்த சம்பவத்தையும் அந்த சூழலையும் அந்த மனிதர்களையும் உன் கரங்களை நான் விட்டு தருகிறேன், நீ பார்த்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டு தெய்வ பாதையில் விட்டு கொடுக்கிற சமயத்தில் உனக்காகவும் எனக்காகவும் போராடுற தெய்வம் ஒருத்தர் இருக்கின்றார். அந்த தெய்வம் நமக்காக போராடி கொண்டு இதை நம்மை அதிலிருந்து மீட்டு தருவார், அந்த குழப்பத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார். ஆகவே என்ன வந்தாலும் சரி, இறை சன்னதியில் போவோம், தைரியத்தோடு நம்ம இருப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுற குழப்பங்கள் அது அத்தனையும் கரங்கள் நான் விட்டு தருகின்றேன். நீரை ஏற்றுக்கொண்டு அதுக்கு முற்றுப்புள்ளி தந்துள்ளோம். என்னை குற்றப்படுத்துகிற மனிதர்களை உன் கரங்கள் நான் விட்டு தருகின்றேன். அவர்களிடத்திலிருந்து என்னை நீ மீட்டல்லும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.